Unit 1 numbers உள்ள recap exercise. அதில் 8 sum fill in the boxes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன sum அப்படின்னா box by 66 is equal to 70 by box is equal to 28 by 44 is equal to box by 121 is equal to 7 by box அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே பாக்ஸ் இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸுக்கெலாம் நம்ம ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்துக்கலாம். நான் அது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இது ஒய்ன்னு கொடுத்துருக்கேன், இது என்ன கொடுத்துருக்கேன் ஆர்னு கொடுத்துக்கிறேன், இதை எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 4 வேரியபிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த வேரியபிள் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம 4 வேரியபிள் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியாது. அதே இது அடுத்து இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு கொடுத்துட்டாங்க, இதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம ஒய்ன்னு வச்சுட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த கொஷினை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 70 by y is equal to 28 by 44. 70 by y is equal to 28 by 44 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா தெரியுமா, இந்த 70யோட 44 மல்டிப்ளை பண்ணணும், ஒய்யோட 28 மல்டிப்ளை பண்ணணும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுத்துக்குமே பண்ண போகிறோம். இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன ஆகும், இப்படி ஆகுமா. அப்போது y into 28 is equal to என்னது 44 into 70. y into 28 is equal to 44 by 70. இந்த 28 இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும், மல்டிப்ளேயில் இருக்க டிவைட் ஆயிரும். இப்போ ஸோ y is equal to 44 into 70 by 28 அப்படின்னு வந்துடுமா. 44 into 70 into 28. இப்போ நம்ம இதை சின்ன டேபிள்லேருந்து கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் வருமா. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are 2, 2 4s are 8. இப்போ கீழே என்ன வந்துருச்சு, 14 வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம அடுத்து இந்த 44 கேன்சல் பண்ண போகிறோம். 2 டேபிளில் வச்சுக்கிட்டு இந்த 3 நம்பர்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. இது மாதிரி 2 நம்பர் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஒரு நம்பரோட கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ நம்ம 2 டேபிளில் தானே பண்ணோம், மேலே 2 டேபிளில் பண்ணால் 2 2s are 4, 2 2s are 4. இப்போ மேலே என்ன வந்துருச்சு 22 into 70, கீழே என்ன வந்துருச்சு 28, 14 வந்துருச்சு. இப்போ 22ன்னு இருக்குது. எந்த டேபிளில் வரும், 7 டேபிளில் வருமா. 7 டேபிளில் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 7 டேபிளில் கேன்சல் இல்லை 2 டேபிளில் கேன்சல் பண்ணாமா. 2 7s are என்ன 14. அப்போ இங்கே 7 வந்துருச்சு. மேலே இப்போ என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு 28 இருந்துச்சு, அப்புறம் 14 இருந்துச்சு, இப்போது 7 இருக்குது. அதே மாதிரி மேலே 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 1s are 2, 2 1s are 2. இப்போது இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே 7 இருக்குது, இங்கே 10 இருக்குது. கேன்சல் ஆகுமா, கன்ஃபார்மாக கேன்சல் ஆகும். 7 டேபிளே கேன்சல் ஆகும். இப்போ 7 1s are 7, 7 10s are 70. இப்போது y is equal to என்னென்னா 11 into 10. 11 10s are என்ன 1 1 10. 11 10s are 1 1 10. இப்போ y நம்மளுக்கு என்ன ஆன்சர், y is equal to 1 1 10. இப்போ நான் இங்கே சும்மா குட்டியாக 1 1 10 அப்படின்ட்டு மேலே எழுதிக்கிறேன். குட்டியாக மேலே 1 1 10 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 பாக்ஸையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாமா, அதை கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வேறு என்ன பாக்ஸ் கண்டுபிடிக்கலாம், இந்த பாக்ஸையும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கேயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு இந்த x by 66 is equal to 70 by அந்த இதில் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன, x by 66 is equal to 70 by 110. இப்போ நம்ம இதுதானே கண்டுபிடிக்கணும். செகண்டாக ஒன்று வச்சுக்கலாம், செகண்ட் போட்டுக்கலாம். x by 66 is equal to 70 by 110. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா மல்டிப்ளை பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போது இங்கே என்ன வரும், x into 11 is equal to 66 into 7. இந்த 11 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும், டிவைடில் வந்துருமா. இப்போ x is equal to 66 into 7 by 11.
11 66 கேன்சல் ஆகும். இப்போ 7 1s are 7, 7 6 are 66. இப்போ x is equal to என்ன? x is equal to 6 into 7. 7 5s are 35, 7 6 are என்ன? 42. இப்போ x is equal to 42. அதையும் போட்டுடலாம். மேலே நம்ம வந்து திரும்பி இந்த இடத்துல போட்டுடலாம். இப்போ x நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, 42ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 42 நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே எழுதிட்டேன். அடுத்து நம்ம அடுத்து என்னதை கண்டுபிடிக்கலாம், இதையும் கண்டுபிடிக்கலாம். 28/44 is equal to r/121. அதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, தேர்டுன்னு போட்டுக்கிறேன். 28/44 is equal to r/121. இதோட இது cross multiply, இதோட இது cross multiply. அப்போ இங்கே என்ன ஆயிரும், 44 into r is equal to 121 multiply by 28 அப்படின்னு ஆயிருமா. இப்போ இந்த 44 இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும், டிவைடில் வரும். அப்போ நம்மளுக்கு r is equal to 121 into 128 by 121 into 28 by 44. 121 into 28 by 44. இந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், லெவல் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. லெவல் 4s are 44, லெவல் லெவல்ஸ் are 121. அப்போ லெவல் இன்ட்டு 28. இப்போ இங்கே என்னாச்சு, லெவல் இன்ட்டு 28 by 4ன்னு வந்துச்சு. இப்போ 4ம் 28 இருக்குது, இது ரெண்டு கேன்சல் ஆகாமல் ஆகும். 4 1s are 4, 4 7s are 28. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, r is equal to 11 into 7. இப்போ 11 into 7 என்ன, இப்போ r is equal to 77. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், மேலே எழுதிக்கலாம். அப்போது இங்கே என்ன ஆகும், 77 வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். 77/121 is equal to 7/s. இதையும் கண்டுபிடிச்சலாம். இதை நான் வந்து இங்கே சைடில் போடுறேன். 4th 77/121. 77/121. இப்போ என்ன வந்துச்சு, 77/121 is equal to 7/s அப்படின்னு வந்துருச்சா. இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணனா இது இங்கே வந்துடும். இப்போ 1 அடுத்து என்னது, s இன்ட்டு 77 is equal to 121 into 7. இப்போது இந்த 77 இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிரும், டிவைடில் ஆயிரும். இப்போ s is equal to 121 into 7/77. இது 121 இருக்குது, 7 இருக்குது, 77 இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு லெவல் டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். லெவல் 7s are 77, லெவல் லெவல்ஸ் are 121. இப்போ 7 1s are 7, 7 1s are 7. இப்போது s is equal to என்ன வந்துருச்சு, s is equal to 11 into 1. இப்போ 11 into 1 என்ன, லெவல். அப்போ s is equal to என்னது, லெவல். இப்போ இதையுமே நம்ம இங்கே எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு s is லெவல்னு வந்துருச்சு. இப்போ ஓவரால் கொஷின் ஆன்சரோடு எழுதிடலாமா. நான் இங்கேருந்து எழுதுகிறேன் பாருங்கள். 42/66 is equal to 70/1110 is equal to 28/44 is equal to 77/121 is equal to 7/11. ஓவராக நம்மள எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி முடித்தோம். நம்மளுக்கு இதான் ஆன்சர் வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான சம் தான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.